வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கோவை அருகே மின்சாரம் தாக்கி காட்டு யானை பலி, தோட்ட உரிமையாளர்கள் உட்பட 2 பேர் கைது. இணையதளத்தில் வைரலாகும் சோகமான செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சட்டவிரோதமாக பாய்ச்சப்பட்ட மின்சாரம் தாக்கி 25 வயது மதிக்கத்தக்க ஆண் காட்டு யானை உயிரிழந்த சம்பவத்தில் தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர் ஆகிய இருவருமே வனத்துறையினர் கைது செய்திருக்கிறாங்க. கோவை மாவட்டம் சிறுமுகை வனச்சரகத்தின் உட்பட சிக்கந்தாபாளையம் ஊராட்சி வேடர் காலனி பகுதியில் வனத்துறையினர் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டாங்க. அப்போது குமார் என்பவருக்கு சொந்தமான வாழை தோட்டத்தில் ஆண் காட்டு யானை ஒன்று இறந்து கிடப்பது தெரிய வந்திருக்கிறது. சிறுமுகை வனச்சரக அலுவலர்கள் மற்றும் வனத்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தோட்டத்தை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருந்த சோலார் மின்வேலிக்கு வீட்டிலிருந்து சட்டவிரோதமாக உயர் அழுத்த மின்சாரம் பாயப்பட்டுள்ளது. தோட்டத்தை கடக்க முயன்ற சுமார் 25 வயது மதிக்கத்தக்க ஆண் காட்டு யானை மீது மின்சாரம் பாய்ந்து அது சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து போயிருக்கிறது. மாவட்ட வன அலுவலர்கள் வெங்கடேஷ் பிரபு உத்தரவின் பேரில் அரசு வன கால்நடை மருத்துவ அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இறந்து போன யானையின் உடலை பிரேத பரிசோதனைக்கு செய்தாங்க. மேலும் மின்சார வாரிய செயற்கை பொறியாளர் தலைமையிலான அதிகாரிகள் சம்பவ இடத்திலே நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டாங்க. சட்டவிரோதமாக உயர் மின்னழுத்த மின்சாரத்தை பாய்ச்சி காட்டு யானை இறப்பதற்கு காரணமாக இருந்த குமார் 65 வயது உட்பட்ட தோட்ட உரிமையாளர்களும் மற்றும் பாக்கியராஜ் 42 விவசாய கூலி தொழிலாளர் ஆகிய இருவர் மீதான வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வனத்துறையினர் அவர்களை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறாங்க. இதனால் அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.